இந்த தியானத்துக்கும் தவறுக்கும் என்ன வித்தியாசம், வேறுபாடு, அதனால் என்ன பலன்கள்? தியானம் அப்படின்னாலே நான் முதல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 ரூபா கொடுக்கணும். என்கிட்ட நான் எவ்வளோ இருந்தால் கொடுப்பேன்? அட்லீஸ்ட் ஒரு 200 ரூபாயாவது இருந்தால் கொடுப்பேன். வெறும் 10 ரூபாய் வச்சுட்டு நான் 100 ரூபா நீங்கள் கேட்குறீங்க, சாமி ஒரு 100 ரூபா இருந்தால் கொடுங்களேன், செலவுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. கையில் உங்ககிட்ட உண்மையாலுமே காசு இல்லை, ஏதோ பக்கத்தில் போகணும், திடீர்னு அவசரத்துக்கு கேட்குறீங்க. என்கிட்ட அவசரத்துக்கு ஒரு 200 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு 100 ரூபா இருந்தால் கூட 100 ரூபாய் அப்படியே கொடுத்துருவேன். என்கிட்ட இல்லைன்னா நான் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதுபோல் இங்கே வந்திருக்கிறவங்களுக்குலாம் நான் ஏதாவது சொல்லணும்னு வச்சுக்கேன், எனக்குள்ள ஞானம் இருந்தால் தானே சொல்ல முடியும். அப்போ அந்த ஞானத்தை நான் வளர்த்துக்கிறது தியானம். இவங்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னு நான் செய்கிறது தவம். இவங்கெல்லாம் பயனடையணும்னு நான் நினச்சி எல்லாரும் வரவங்கெல்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாருங்க. நான் அப்படி நினைக்கும் போது நான் நல்லா இருப்பேன். நிச்சயம். இப்போ ஒரு சாக்கடை எடுத்து உங்க மேல அடிச்சுன்னா சாக்கடையில் யார் முதல்ல படுறா? நீங்க தான் கையில் எடுக்க. நான் தான் முதல்ல கையில் எடுக்கிறேன், நான் தான் முதல்ல படுறேன். அப்போ எனக்குள்ளதான் சாக்கடை போகுது, அடுத்ததான் உங்க மேல படுது. அதே போல இந்த பேரொருள் பெறணும் வரவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் பெறணும்னு நினைச்சோன்னா யார் முதல்ல கிடைக்குது? எனக்கு தான் முதல்ல கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு போய் செய்யுது. அதனால நான் எடுக்கும்போது தியானம் ஆகுது, மற்றவங்களுக்கு கிடைக்கணும்னு செய்யும் போது தவம் ஆகுது. யாம் பெற்ற இன்பம் வையகம் காண்கின்ற மாதிரி. இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.